அதே மாதிரிக்கே 2வது பாடமும் ஃபினிஷ் சரிதானே. இன்னைக்கு 3வது பாடம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த சக்ஸஸ் ஆன்லைன் கிளாஸில் ஆல்ரெடி எங்கிட்ட படித்த நிறைய மாணவர்கள் நல்ல பெறுபேறுகளையும் பெற்றுக்கொண்டு போனவங்க இருக்கிறாங்க. அடுத்தது கூடுதலாக பயன்படுத்தி கொள்ளணும். சரியா? அப்போ அடுத்தது எந்த டைமில் வேணாலும் ஒரு கணக்கு செய்து போட்டுட்டு கேட்கலாம். ஆல்ரெடி எனக்கு ஒரு மகள் பேப்பர் ஒன்று செய்து போட்டீங்க. அப்போ அந்த பேப்பரை இன்னைக்கு நைட்டுக்கு தான் ஃபுல்லாக செக் பண்ணுவேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கட்டாயம் ரிப்ளை ஒன்று தருவேன். சரியா? அதனால் நீங்கள் அதுக்கு ஒர்க் பண்ணி கொள்ளாதீங்க. சார் 6 பேர் வெயிட்டிங் ரூமில் இருக்காங்க அப்படின்னு காமிக்குது. சரி, அவங்களுக்கு பேசினால அட்மிட் கொடுப்போம். சரி, ஓகே. இப்போ சரி. சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. சரி, ஓகே. சரியா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், குட் ஈவினிங். என்னன்னா அந்த லிங்க்ல என்னமோ நானும் பண்ணி விட்டேன். புதுசா போன்ல தானே போட்டேன். வளமையா லெப்ட்ல தான் போடுறது. அப்ப இன்னைக்கு போன்ல போட்டனால கொஞ்சம் சிக்கலாயிட்டு. சரி, ஓகே. அப்ப 3வது பாடம் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு பின்னங்கள் பாடம் தான் இருக்குது. 3வது பாடம். அப்ப தரம் 8 தரம் 9 எல்லாம் உங்களுக்கு பின்னங்கள் முழுமையாக செய்திருக்கிறேன். சரி, அப்ப பின்னங்கள்ல அடிப்படை கட்டாயம் நிறைய இங்க வேணும். சரியா? அடுத்தது அந்த நோன்பு ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நோன்பு ஆரம்பிச்சிருக்கனால கட்டாயம் அந்த இஸ்லாமிய மாணவர்கள் இன்னைக்குல எங்களுக்கு பெரும்பான்மை. அதே மாதிரி தமிழ் இந்து மாணவர்களும் இருக்கீங்க, கிறிஸ்டியானிட்டி மாணவர்களும் இருக்கீங்க. எல்லாரும் கட்டாயம் தேவை. அப்ப அவங்களோட நலன் கருதி அந்த டைம்ல கட்டாயம் அவங்களுக்கான ஒரு நன்மையை நாங்க செய்தே ஆகும். அப்ப அதனால வேண்டி எனது மேக்ஸ் கிளாஸ் வந்து 7:30 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும். நீ மாணவர்கள் எல்லாரும் விரும்புனா, இஸ்லாமிய மாணவர்கள் முக்கியமாக விரும்புனா இன்னொரு 1/2 நான் மேலதிகமா செய்யலாம். அது நீங்க தான் சொல்லும். ஏன்னா அன்னைக்குல 8:30 மணிக்கு மருக பள்ளிக்கு தொழுவர போறவங்க இருக்கீங்க. அப்ப அதனால வேண்டி ஆல்ரெடி சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த நோன்பு முடிகிற காலம் வரைக்கும் மட்டும் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னாக்க இந்த 1 மணித்தியாலத்துக்கு நாங்க படிச்சுட்டு அதுக்கு பிற்பாடு வேணா நாங்க அங்கனைக்குல ஜாயின் பண்ணிக்கலாம். அப்ப இந்த 1 மந்த் மட்டும் தானே, 4 கிளாஸ் மட்டும் தானே. அப்ப அதனால வேண்டி அதுக்கு மட்டும் ஒரு இந்த டைம் டேபிள் கொஞ்சம் நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அடுத்தது ரெக்கார்டிங் கட்டாயம் போடுவேன். சரி, அப்ப ஆல்ரெடி தரம் 6க்கு போட்டுட்டேன். அதே மாதிரிக்கே தரம் 8க்கு போட்டுட்டேன். சரியா? அப்ப தரம் 10க்கு இன்னைக்கு போட்டுருவேன். சரி, இன்னைக்கு முத இந்த கிளாஸ்க்குள்ள எல்லாம் போடுவேன். ஆல்ரெடி படிச்ச பாடங்களுக்குள்ள ரெக்கார்டிங்களை இடையில நான் போடுவேன். அப்ப அதனால வேண்டி அதுகளை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. சரியா? அப்ப என் இதுல போட்டிருக்கேன். கட்டாயம் நீங்க என் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தரணும். அது மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் கேட்கறது. அப்ப நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட யூடியூப் இதுல வந்து காமிக்கும். மணிவண்ணன் சார் இந்த வீடியோ போட்டிருக்காரு அப்படின்ட்டு. அப்ப நான் முதலாவது இந்த இதுல வீடியோல முன்னுக்கு வச்சிருப்பேன் தரம் கிரேட் 6ஆ 7ஆ 8ஆ அப்படின்னு சொல்லி தரம் தான் வச்சிருப்பேன். அப்ப அதை பார்த்து கொண்டு நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். சரி, அப்ப இன்னைக்கு இந்த சக்சஸ் பாட ஆன்லைன் கிளாஸ்ல இன்னைக்கான பாடம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 3வது யூனிட், அதாவது பின்னங்கள். சரியா? அப்ப ஆல்ரெடி கொஞ்சம் படிச்ச விஷயங்களை கொஞ்சம் எனக்கு ஞாபகம் காட்டுறேன். நோட் பண்றதுக்கு இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் மெமரியில பழைய விஷயங்களை மீள் கொண்டு வர்றதுக்காக வேண்டி கொஞ்சம் ஞாபகம் காட்டுறேன். சரியா? பின்னம் அப்படின்னா பின்னமும் ஒரு எண் வடிவம் தான். அப்ப இந்த பின்னங்கள்ல நாங்க ஆல்ரெடி படிச்ச விஷயங்கள் நிறைய இருக்குது. பின்னம்னா என்ன, பின்னங்களோட வகைகள், அதுல கலப்பு பின்னத்தை முறைமையற்ற பின்னமா எப்படி மாற்றுறது, முறைமையற்ற பின்னத்தை கலப்பு பின்னமா எப்படி மாற்றுறது, சமவெளி பின்னங்கள், பகுதியன் சமனான பின்னங்களை எப்படி கூட்டுறது, பகுதியன் சமனற்ற பின்னங்களை எப்படி கூட்டுறது, அடுத்தது பின்னங்களோட நிகர் மாற்று. இந்த அவ்வளவு விஷயங்களும் ஆல்ரெடி நாங்க படிச்ச விஷயங்கள். சரியா? அப்ப பின்னம் அப்படின்னா ஒரு தொகுதி எண்ணையும் ஒரு பகுதி எண்ணையும் கொண்டு காணப்படுமாறா இருந்தா அவ்வாறான பின்னங்களுக்கு இப்ப எண்களுக்கு தான் நாங்க என்னன்னு சொல்றது, பின்னம் அப்படின்னு சொல்றது.
ஆகவே இந்த இப்படி காணப்படுமா இருந்தா இது எல்லாமே இங்க பின்னங்கள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, 5ன் மேல் 2, அப்ப 5 வந்து பகுதி எண், 2 வந்து தொகுதி எண். இதெல்லாம் நோட் பண்றதுக்கு இல்ல, நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நான் இப்ப வேகமா போவேன், ஏன்னா ஆல்ரெடி படிச்ச விஷயங்களை ஞாபகம் காட்டுறதுக்காக வேண்டி. அப்ப 5ன் மேல் 2, 5 பகுதி எண், 2 தொகுதி எண், அதனால அதை நாங்க பின்னம். அடுத்தது பாருங்க, இங்க 8 மட்டும்தான் இருக்குது. அப்ப 8 என்பது ஒரு முழு எண். இந்த முழு எண்ணுக்கு கீழே எப்பயுமே பகுதி எண்ல எத்தனை காணப்படும்? 1 காணப்படும். ஆகவே அதுவும் ஒரு பின்னம் தான். முழு எண்கள் எப்பயுமே தொகுதி எண் பெரிதாகவும் பகுதி எண் சிறியதாகவும் காணப்படும். ஆகவே அதுவும் அங்கு ஒரு பின்னம். அடுத்தது மூன்றாவது, பகுதி எண் 11 காணப்படுது, தொகுதி எண் 8 காணப்படுது. அப்ப இந்த சாயல்ல, இந்த மொடல்ல காணப்படுற எண்கள் எல்லாமே பின்னங்கள் என அழைக்கப்படும். சரியா? இது ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அப்ப அப்படியாப்பட்ட ஒரு பின்னத்தை நாங்க வரையறை செய்யும் பொழுது, அவ்வாறான ஒரு பின்னத்தை நாங்க வரையறை செய்யும் பொழுது, யாதாயினும் எண் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் கொண்டு காணப்படுமாயின் அவ்வாறான எண்கள் பின்னங்கள் எனப்படும். அப்ப பகுதி எண் ஒன்று காணப்படுது, தொகுதி எண் ஒன்று காணப்படுது. இந்த பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் வேறு பிரிக்கிறது வந்து அன்னைக்குள்ள ஒரு கோடு இருக்கும். அந்த கோடுக்கு உள்ள கணித செய்கை வந்து வகுத்தல் அல்லது பிரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உதாரணமாக கொஞ்சம் பின்னங்களை நான் காமிச்சிருக்கேன். 5ன் மேல் 3, 2ன் மேல் 1, 3ன் மேல் 2, 2ன் மேல் 3, 3ன் மேல் 5, 7ன் மேல் 11. அப்ப எப்பயுமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு மாணவன், குவாலிட்டியான ஒரு ஆசிரியராக இருந்தா கட்டாயம் பகுதி எண்ணை முதலாவது சொல்லி தொகுதி எண்ணை 2வது சொல்றது. இதுதான் கரெக்ட் ஆர்டர், ஒழுங்குமுறை. அப்ப 5ன் மேல் 3, 2ன் மேல் 1, 3ன் மேல் 2, 2ன் மேல் 3, 3ன் மேல் 5, 7ன் மேல் 11. அப்படித்தான் வளமையா வாசிக்கிறது. அப்ப பின்னம்னா இப்படிதான் நாங்க விளக்கம் கொடுக்கிறது. இந்த பின்னங்கள் 5 வகைகள் காணப்படுகின்றது. அப்ப அதுல முதலாவது வகை அலகு பின்னம். இந்த அலகு பின்னத்தை எப்பயுமே நாங்க இலகுவாக விளக்கம் கூறுறதா இருந்தா தொகுதி எண் 1 காணப்படுமா இருந்தா, பகுதி எண் ஒரு பிரச்சனையும் இல்லை, தொகுதி எண்ல எந்த பின்னங்கள்ல 1 காணப்படுதோ அவ்வாறான பின்னங்கள் அலகு பின்னங்கள் எனப்படும். இப்போ உதாரணமாக இன்னைக்குலாம் நான் 2 தந்திருக்கேன். 2ன் மேல் 1, அதே மாதிரிக்கு 3ன் மேல் 1. அப்ப 2ன் மேல் 1, 3ன் மேல் 1, 5ன் மேல் 1, 4ன் மேல் 1, 7ன் மேல் 1, 10ன் மேல் 1, 15ன் மேல் 1, 50ன் மேல் 1, 100ன் மேல் 1. இப்படி தொகுதி எண்ல 1 காணப்படுமா இருந்தா, விசேடமாக தொகுதி எண்ல 1 காணப்படுமா இருந்தா அந்த பின்னங்கள் அலகு பின்னங்கள் எனப்படும். அடுத்த 2வது வகை முறைமை பின்னம். நல்லா விளங்கிக் கொள்ளும். முறைமையான பின்னம், முறையான பின்னம், அப்படியெல்லாம் விளங்கிக் கொள்ளலாம். இங்க பகுதி எண் பெருசா இருக்கணும், அதை விட தொகுதி எண் சின்னதா இருக்கும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். பகுதி எண் பெருசா இருக்கணும், தொகுதி எண் வந்து பகுதி எண்ணை விட சின்னதா இருக்கணும். அப்ப என்ன விளக்கம்? பகுதி எண்ணை விட தொகுதி எண் சிறியதாக காணப்படும் பின்னங்கள் எல்லாமே என்ன பின்னங்கள்னு சொல்லுவோம்? முறைமை பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல ஓகே, இது கிளியர் தானே? இது ஞாபகம் இருக்கு தானே எல்லாத்துக்கும்? அடுத்து இதுல 3வது பின்னம் வடிவம் வருது, முறைமையற்ற பின்னம். அப்ப முறைமையான பின்னத்தின் எதிர்கருத்து தான் என்னன்னு சொல்லுவோம்? முறைமையான பின்னம்னா பகுதி எண் பெருசு, தொகுதி எண் சின்னது. இப்ப அதே மத்த பக்கம் திருப்பி விட்டா பகுதி எண் சின்னதா இருப்பாரு, தொகுதி எண் எப்படி இருப்பாரு? அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. முறைமையற்ற பின்னம்னா பகுதி எண் வந்து சின்னதா இருக்கும், தொகுதி எண் வந்து பெருசா இருக்கும். அப்ப பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக காணப்படும் பின்னங்கள் எல்லாமே முறைமையற்ற பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக காணப்படும் பின்னங்கள் எல்லாமே முறைமையற்ற பின்னங்கள். அப்ப 2ன் மேல் 3, 3ன் மேல் 5, 7ன் மேல் 11. அப்ப கோட்டுக்கு மேல உள்ளது பெருசா இருப்பாரு, கோட்டுக்கு கீழே உள்ளது எப்பயுமே சிறிய எண்ணாக காணப்படுவார். அப்ப இந்த சாயல்ல, இந்த மாடல்ல காணப்படக்கூடிய பின்னங்கள் எல்லாமே முறைமையற்ற பின்னங்கள் அப்படின்னு நாம சொல்லுவோம்.
அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 4வது வகை கலப்பு பின்னம். ஒரு முழு எண்ணையும் ஒரு முறைமை பின்னத்தையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு முழு எண்ணையும் ஒரு முறைமை பின்னத்தையும், அந்த முறைமை பின்னத்து உள்ளுக்கு அழகு பின்னமும் வரும். அதனால அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா 4ல் மேல் ஒன்றுனாலும் அழகு பின்னம் முறைமை பின்னம் ரெண்டுக்கும் சொல்லலாமே. 4ல் மேல் ஒன்று அழகு பின்னத்துக்கும் சொல்ல இயலும், முறைமை பின்னத்துக்கும் சொல்ல இயலும். அப்ப அதுல யாருக்கும் சிக்கல் இல்லை தானே. அப்ப கலப்பு பின்னம் என்பது ஒரு முழு எண்ணையும் ஒரு பின்னத்தையும் கொண்டு காணப்படும். அப்ப அந்த இடத்துல உள்ள பின்னம் எப்பயுமே முறைமை பின்னமா தான் இருக்கும். அவ்வாறான எண்களுக்கு சொல்றது கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்றோம். அப்ப 1உடன் 2ன் மேல் 1, 2உடன் 3ன் மேல் 1, 4உடன் 5ன் மேல் 2 இப்படி காணப்படுமா இருந்தா இதை நாங்க சொல்றது கலப்பு எண்கள்னு சொல்லுவாங்க, கலப்பு பின்னங்கள் அப்படின்னு இணைக்குல சொல்லுவாங்க. அப்ப இதுகள் ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப அலகு பின்னங்கள், அடுத்தது முறைமை பின்னங்கள், முறைமையற்ற பின்னங்கள், கலப்பு பின்னங்கள், இப்படி 4 வகைகள். இன்னும் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா சமவெளு பின்னம். இந்த சமவெளு பின்னம் 2 வடிவங்கள்ல இருக்குது. இந்த சமவெளு பின்னம் 2 வடிவங்களை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று பெருக்குவதன் மூலமாக. அப்ப எங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு பின்னத்தை தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கணும். ஒரு பின்னத்தின் தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால், பூஜ்ஜியம் அல்லாமல் ஒரே எண்ணால் பெருக்குவதன் மூலம் அல்லது வகுப்பதன் மூலம் அப்பின்னத்திற்கு சமவலுவான ஒரு பின்னத்தை பெறலாம். அப்ப 5ன் மேல் 2 தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் 2ஆல பெருக்கியிருக்கோம். அப்ப இந்த 5ன் மேல் 2க்கு சமவெளு பின்னம் 10ன் மேல் 4. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க சரியா, பின்னுக்கு உங்களுக்கு கட்டாயம் தேவை. அப்ப 5ன் மேல் 2 அத தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்குவீங்களா இருந்தா எங்களுக்கு 10ன் மேல் 4 கிடைக்கும். அப்ப 5ன் மேல் 2க்கு சமனான ஒரு பின்னம் 10ன் மேல் 4. அப்ப தரப்படுகின்ற ஒரு பின்னத்தை தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்குவதனால உருவாகுது. அப்படி இல்லாட்டி தரப்படுகின்ற ஒரு பின்னத்தை தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால வகுப்பதன் மூலமா. 12ன் மேல் 8 இருக்குது. இந்த 12ன் மேல் 8 தொகுதி எண்ணை 4ஆல பிரிச்சிருக்கோம், பகுதி எண்ணை 4ஆல பிரிச்சிருக்கும். மேல ஒரு தொகுதி எண்ணை வேற ஒரு எண்ணாலையும் பகுதி எண்ணை வேற ஒரு எண்ணாலையும் அந்த இது இல்லை, இங்க அந்த முறை இல்லை. தொகுதி எண் பகுதி எண் 2ஐயும் ஒரே எண்ணால பெருக்கணும், ஒரே எண்ணால பிரிக்கணும். இதுதான் இங்க ரூல்ஸ். அப்படி பிரிக்கும் பொழுது பெருக்கும் பொழுது கிடைக்கிற ஒரு பின்னம் எங்களுக்கு சமவெளு பின்னமாக காணப்படும். இந்த 5 வகைகள் நல்ல கிளியரா இருக்கணும், நல்லா அத்துபடியா இருக்கணும். சரி, இதுல யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? இல்ல சார். ஓகே சார். அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு கலப்பு பின்னத்தை எப்படி ஒரு முறைமையற்ற பின்னமா மாத்தலாம் எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இங்க ஒரு கலப்பு பின்னத்துல ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னமும் இருக்குது. அப்ப ஒரு கலப்பு பின்னத்தை முறைமையற்ற பின்னமாக மாற்றும் பொழுது இந்த முழு எண்ணையும் இந்த பகுதி எண்ணையும் ஒரு கணித செய்கை பண்ணிட்டு வேறொரு கணித செய்கையோட தொகுதி எண்ணை என்ன செய்யணும், சேர்க்கணும். அப்ப யாராவது சொல்லுங்க, ஒரு கலப்பு பின்னத்தை எப்படி முறைமையற்ற பின்னமாக மாத்தலாம்? 2ஓட 1 பெருக்கி வர விடையே அதோட கூட்டணும் சார். அப்ப அதுக்கு எனக்கு விளக்கம் சொல்லணும். முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கி அதோட தொகுதி எண்ணை என்ன செய்யணும், கூட்ட வேண்டும். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, முழு எண்ணையும் பகுதி எண்ணையும் பெருக்கிட்டு அதோட தொகுதி எண்ணை என்ன செய்யணும், கூட்டுதல் வேண்டும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இங்க 1ஐயும் 2ஐயும் பெருக்குவீங்க, 2 2, அந்த 2ஓட 1 கூட்டுனீங்கன்னா அப்ப 3. ஆனா ஒரு நாளும் பகுதி எண் இங்க மாறாது. அப்ப 1உடன் 2ன் மேல் 1 ஆனது முறைமையற்ற பின்னா மாற்றும் பொழுது 2ன் மேல் 3ஆகத்தான் காணப்படும். அப்ப இங்க பகுதி எண்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, மாறுபட விளங்கிக்கும். இப்ப 2உடன் 7ன் மேல் 3, அப்ப 2ஐயும் 7ஐயும் பெருக்குவீங்க. அப்ப 2ஐயும் 7ஐயும் பெருக்குனா எவ்வளவு, 14. அந்த 14ஓட 3 கூட்டுனா எவ்வளவு, 17. அப்ப எப்படி வரும், 7ன் மேல் 17
17 17. ஓகே தானே? அப்ப இது கிளியர் தானே? ஓம் சார் ஓ சார், ஏன்னா இப்ப நாங்க தரம் 10ல உள்ள விஷயங்கள் பார்க்க போறோம். அப்ப இங்க வந்து இந்த மாதிரி விஷயம் அடிப்படை விஷயங்கள் கட்டாயம் எங்களுக்கு தேவை. அதனால மறந்துடக்கூடாது. அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கலப்பு பின்னத்தை முறைமையற்ற பின்னமா மாத்தணுமா இருந்தா இந்த முழு எண்ணையும் இந்த பகுதி எண்ணையும் பெருக்குதல் வேண்டும். இது ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சரோட இந்த தொகுதி எண்ணை நாங்க என்ன செய்யணும்? கூட்ட வேண்டும். அப்ப கூட்டுவீங்க. அப்ப 2ஐயும் 7ஐயும் பெருக்குனீங்கன்னா 14, 14ஓட 3 கூட்டுனீங்கன்னா 17. சரியா? இது ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்தது முறைமையற்ற பின்னத்தை கலப்பு பின்னமா மாற்றணும். அப்ப முறைமையற்ற பின்னமோட கலப்பு பின்னமா மாற்றும் பொழுது இங்க முதல்ல செய்ததுக்கு எதிர்மறையா இங்க பார்க்கணும். அப்ப இந்த 3ல இந்த 2 முழுமையா எத்தனை தடவைகள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். அப்ப 3ல முழுமையா 2 எத்தனை தடவைகள்? ஒரு தடவை ஒரு தடவை. அப்ப அந்த ஒரு தடவைகள் எப்போயும் எப்படி இருப்பாரு? முழு எண்ணாக காணப்படுவார். தடவைகள் எப்போயும் எப்படி காணப்படுவாரு? முழு எண்ணா முழு எண்ணாக காணப்படுவாரு. பகுதி எண்ல எந்த மாற்றமும் இல்ல. அப்ப அந்த மீதியை எங்க எழுதி விட்டுருவீங்க? மேலே தொகுதி எண்ண எழுதி. அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும். எப்பயுமே ஒரு முறைமையற்ற ஒரு பின்னத்தை சரியா கலப்பு பின்னமா மாற்றும் பொழுது அதுல காணப்படக்கூடிய தடவைகள் அப்படிலாட்டி ஈவு அப்படின்னு சொல்லுவோம். தடவைகள் அப்படிலாட்டி ஈவு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இங்க 3 2ஆல பிரிக்கப்படுகின்றது. அப்ப அந்த 3ல முழுமையாக 2 எத்தனை தடவைகள் உண்டு, எத்தனை ஈவு உண்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்ப 3ல முழுமையாக 2 எத்தனை தடவைகள் உண்டு? ஒரு தடவை. அது முழு எண்ணாக எழுதப்படும். அப்ப அந்த 3ல இருந்து 2 கழிச்ச பிற்பாடு அப்ப மீதி எவ்வளவு காணப்படுது? 1 அந்த 1 எப்பயுமே தொகுதி எண்ணாக இங்க எழுதப்படும். அந்த 1 இங்க என்னவாக எழுதப்படும்? தொகுதி எண்ணாக தொகுதி எண்ணாக எழுதப்படும். தொகுதி அப்ப எண்ணாக. 2ன் மேல் 3 என்பது கலப்பு பின்னமா மாத்தின பிற்பாடு 1உடன் 2ன் மேல் 1 அப்படின்னு இங்க காணப்படும். இதை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி, இன்னொன்று சொல்றேன். இப்ப 5ன் மேல் 8. அப்ப 8ல 5 முழுமையாக எத்தனை தடவைகள் உண்டு? ஒரு தடவை ஒரு தடவை. அப்ப அந்த 1 எழுதிட்டீங்கன்னா இப்ப 8ல இருந்து 5 கழிங்க. அப்ப 8ல இருந்து 5 கழிச்சா பேலன்ஸ் எவ்வளவு? மீதி எவ்வளவு? 3 சார் 3. சார் அப்ப 5ன் மேல் 8 என்பது கலப்பு பின்னமாக ஒன்றுடன் எழுதும்போது 5ன் மேல் 3 5ன் மேல் 3 5ன் மேல் 3 5ன் மேல் 3 சரியா? அப்ப இதுகள் கொஞ்சம் இனிமே ரிமெம்பர் பண்ணி கொள்ளணும். சரியா? ஞாபகம் மூட்டி கொள்ளணும். சரி, இதுக்கு அடுத்து சரியா பின்னங்களோட கூட்டல். அப்ப பின்னங்களோட கூட்டல்லையோ கழித்தல்லையோ அடிப்படையா எங்களுக்கு தேவையானவர் இந்த சமவெளி பின்னங்கள். ஏன் அப்படின்னீங்கன்னா பகுதி எண்ணை சமப்படுத்தணும். அப்ப பகுதி எண்ணை சமப்படுத்தணுமா இருந்தா கட்டாயம் சமவெளி பின்னங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்ப சமவெளி பின்னங்கள்னா தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்குறது. அப்படி பெருக்கி சமவெளி பின்னத்தை சம பகுதி எண்ணை சமப்படுத்திட்டீங்கன்னா இங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு கூட்டேடும். அப்ப இந்த பின்னங்களை கூட்டுறது 2 வகை இருக்குது. பின்னங்களை கூட்டுறது 2 வகை. அதுல முதலாவது வகை பகுதி எண் சமனான பின்னங்களை கூட்டுறது. எப்படி? பகுதி எண் சமனான பின்னங்களை கூட்டல். பகுதி எண் சமனான பின்னங்களை கூட்டும் பொழுது இங்க நாங்க நேரடியா கூட்டலாம். யார மட்டும் இங்க கூட்டலாம்? அதாவது தொகுதி எண்ணை மட்டும்தான் இங்க கூட்டலாம். பகுதி எண்ணை இங்க கூட்டி போட்டுறது இல்ல. பகுதி எண் இங்க மாறாது. அப்ப இந்த தொகுதி எண்ணை மட்டும்தான் இங்க கூட்டுவீங்க. 4ஓட 1 கூட்டுனீங்கன்னா இங்க 5. இப்ப தொகுதி எண்லையும் 5 பகுதி எண்லையும் 5. அப்ப இந்த 5ஐயும் 5ஐயும் சுருக்கி போட்டீங்கன்னா ஆன்சர் எவ்வளவு? 1. அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. பகுதி எண்கள் சமனான பின்னங்களை நேரடியாக கூட்டலாம். அப்ப தொகுதி எண்ணை மட்டும் கூட்டி விட்டா சரி. அப்ப பகுதி எண்கள் இங்கேயும் 5 இருக்குது. 5ன் மேல் 1ல 5
5 மேல் 4 பகுதி எண் 5. ஆகவே பகுதி எண்கள் சமன். அப்ப நேரடியா கூட்ட முடியும். 4ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 5. ஸோ 5 மேல் 5னால அதுக்கான ஆன்சர், தெளிவான ஆன்சர், எளிமையான ஆன்சர் 1. இது ஓகே தானே? ஓகே சார். சரி. இப்ப இதுக்கு சொல்லுங்க. 11 மேல் 5, 11 மேல் 3. 11 மேல் 8. 11 மேல் 8. 11 11 மேல் 8. அப்ப இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இப்ப இது clear தானே? நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். பின்னங்கள் பாடத்துல உங்களுக்கு 10 மார்க்ஸ் கேள்வி வரைக்கல. முதலாவது கேள்வி கூட்டல் அல்லது கழித்தல் தான் இருக்கும். கூட்டல் அல்லது கழித்தல் 2 மார்க்ஸ். அப்ப அந்த டைம்ல தடுமாறக்கூடாது. அதனால நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப 1 பகுதி எண்கள் சமனான எண்களை கூட்டக்கூடியதா இருக்கும். அப்படி பகுதி எண்கள் சமனற்ற கூட்டக்கூடியதா இருக்கும் அல்லது கழிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இதுதான் அங்க வரப்போகுது. அதனால நல்லா தெளிவா பார்த்துக்கொள்ளணும். இப்ப இதுக்கு சொல்லுங்க. வயமொழி மேல் 11. 13 மேல் 11. அப்ப இங்க பகுதி எண்கள் சமனாக இருக்கனால நேரடியாக நாங்க கூட்டி போடுறோம். சரி, அப்ப இந்த மாதிரி கூட்டல்கள் இருக்குது. 2 மார்க்ஸ் அழகா எடுத்துடலாம். முதலாவது கேள்வி எப்படித்தான் வளமையா வரும். ஒன்று கூட்டுறதுக்கு இருக்கும், அப்படி கழித்து போடுறதுக்கு இருக்கும். அவர் சம்பவத்தை சொல்லியிருப்பார். அதுல இவ்வளவு செலவழிச்சிருக்குது, இவ்வளவு மகனுக்கு கொடுத்துருக்குது, இவ்வளவு மனைவிக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை சொல்லியிருப்பான். அப்ப முழுமையில இருந்து கழிச்சு போட வேண்டியிருக்கும். அப்படி உணவுக்கு செலவழிச்சது, இது ஆடைகளுக்கு செலவழிச்சது அப்படின்னு இருக்கும். 2ஐயும் கூட்டி போட வேண்டி இருக்கும். சரியா? அப்ப இதுகள் செய்து கொள்ளாதான பிரச்சனை இல்லையே. இப்ப இது பகுதி எண் சமனற்ற பின்னங்கள். இங்க பாருங்க, 2 மேல் 1 கூட்டல் 3 மேல் 1. இப்ப இங்க பகுதி எண்கள் 2 சமனா காணப்படுதா? ஆகவே அப்ப 2 மேல் 1 3 மேல் 1. அப்ப கட்டாயம் இங்க 2ஐயும் சமப்படுத்தும். போமசி கண்டு கொண்டீங்கன்னா இங்க ஈஸியாக சமப்படுத்தலாம். அப்ப இந்த 3க்கும் 2க்கும் போமசி காணணும். போமசி காண்றதுக்கு தனியாக பாடம் நாங்க படிச்சிருக்கோம். இப்படி டானா பிரித்தல போட்டு இது 2ஐயும் 3ஐயும் இப்படி போட்டுட்டு முதன்மை எண்களால பிரிச்சுக்கிட்டு போவோம். அப்ப முதலாவது 2ஆல பிரிப்பீங்க. அப்ப இங்க 1, இந்த பக்கம் 3. பிறகு இங்கிட்டு 3ஆல பிரிப்பீங்க. அப்ப 2 பக்கமும் 1 வந்துடும். இப்ப இது அவ்வளத்தையும் பெருக்கி விட்டா போமசி 6. அப்ப போமசி 6னால இந்த முதலாவது பின்னத்தின் பகுதி எண் 6 வரும். 2 எத்தனையால பெருக்குனா 6 வரும்? கீழே 3ஆல பெருக்குனா கட்டையின் தொகுதி எண்ணெய் எத்தனையால பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். அப்ப அதே மாதிரி இந்த பக்கம் 3 காணப்படுது. அப்ப இந்த 3 6ஆக்கணும் தான் எத்தனையால பெருக்கணும்? 2ஆல பெருக்கணும். அப்ப தொகுதி எண்ணெய் 2ஆல பெருக்கணும். அப்ப இப்ப இப்படி பெருக்குனீங்கன்னா இங்க 6 மேல் 3 காணப்படுவாரு முதலாவது பின்னத்துல. 2வது பின்னத்துல 6 மேல் எத்தனை காணப்படுவாரு? 2 காணப்படுவார். இப்ப இது 2ஐயும் கூட்டுனீங்கன்னா 6 மேல் எவ்வளவு? 5. இப்ப நான் என்ன செய்தேன்னு விளங்கிச்சா எல்லாத்துக்கும்? ஓம் சார். திரும்ப இப்படி பகுதி எண்கள் சமன் இல்லாட்டி முதலாவது போமசிய காணும். அப்ப போமசி காணக்கில 1 வர்ற வரைக்கும் பிரிக்கணும். அங்க பிரிக்கிறதுக்கு ஸ்பெஷலா முதன்மை எண்களை தான் பயன்படுத்தணும். அதாவது 2 காரணிகளை மாத்திரம் கொண்ட எண்களை பயன்படுத்தணும். அப்ப 2, 3, 5, 7, 11, 13 அப்படி வரும். முதலாவது 2ஆல பிரிக்க இல்லாட்டி தான் 3க்கு போகணும். 3ஆல பிரிக்க இல்லாட்டி தான் 5க்கு போகணும். இந்த ஒழுங்குமுறை வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நான் 2ஆல பிரிச்சேன், 1 வந்துருச்சு, 3 அப்படியே இருந்துச்சு. பிறகு 3ஆல பிரிச்சேன், 2 லெக்லையும் 1 வந்துருச்சு. இறுதியாக 1 வந்தனால இது அவ்வளத்தையும் பெருக்கினேன். அப்ப 6 வருது. அப்ப இங்க பகுதி எண் 6 வர்ற மாதிரி தான் நாங்க சமப்படுத்தணும். அப்ப பகுதி எண் 6 வர்ற மாதிரி சமப்படுத்தணும் இருந்தா முதலாவது பின்னம் 3ஆலையும் 2வது பின்னம் 2ஆலையும் பெருக்கப்படும். அப்ப தொகுதி எண்ணெய் பகுதி எண்ணெய் 3ஆல பெருக்கினீங்கன்னா 6 மேல் 3
மூன்றின் மேல் உண்ட தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் 2ஆல பெருக்கினீங்கன்னா 6ன் மேல் 2. அப்ப பகுதி எண்கள் சமன். ஆகவே 3 2 கூட்டினீங்கன்னா 5. அப்ப 6ன் மேல் 5 ஆன்சர். ஓகேவா ஓகே சார். சார்? ஓகே சார். ஏன்னா இது மிச்ச நாள் மறந்து இருப்பீங்க, அதனால இப்ப கொஞ்சம் ஞாபகம் காமிக்கிறேன். சரி, இப்ப இங்க 4ல் மேல் 3, சாரி 4ல் மேல் 1, மன்னிக்கவும், 4ல் மேல் 1 கூட்டல் 3ன் மேல் 2. அப்ப இது ரெண்டுக்கும் போமசி கண்டீங்கன்னா 12 போமசி. அப்ப 12 போமசினால முதலாவது பின்னத்தை மேலையும் கீழே எத்தனையால பெருக்குவீங்க? 3ஆல். 3ஆல பெருக்குவீங்க. மூன்றாவது. அதே மாதிரி 2வது பின்னத்தை மேலையும் கீழே எத்தனையால பெருக்குவீங்க? 4ஆல பெருக்குவீங்க. அப்ப 4ஆல பெருக்குனா அப்ப எங்களுக்கு வரும் இங்க 12ன் மேல் 3. முதலாவதுல 12ன் மேல் 3ம், 2வதுல 12ன் மேல் 8ம் காணப்படும். அப்படித்தானே? ஓ சார். இப்ப இது ரெண்டையும் சார். 12ன் மேல் எவ்வளவு? 11. 11. ஓகேவா? இப்ப இங்கனைக்குள்ள நான் போமசி கண்டு காமிக்கல, சரியா? போமசி கண்டு காமிச்சிருப்பேன், ஓவரா டைம் லேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் காமிக்கல. இருந்தாலும் இங்கனைக்குள்ள மட்டும் போமசியை கண்டு காமிக்கிறேன். முதலாவது 2ஆல பிரிப்பீங்க. அப்ப இங்கனைக்குள்ள 2, இங்கனைக்குள்ள 3, திரும்பியும் 2ஆல பிரிக்கலாம். இங்க 1, இங்க 3. இப்ப 3ஆல பிரிப்பீங்க. 2 இலக்குலையும் 1 வந்துடும். கீழே இருந்து மேலாக இப்படி பெருக்கி விட்டீங்கன்னா 12 வருது. அதனால தான் இங்க 12க்கு சமப்படுத்துறேன். ஓகேவா? ஓகே சார். அப்ப இது கிளியர் தானே இப்ப? ஆம் சார். அப்ப இவ்வளவு தான் எங்களுக்கு உள்ள விஷயங்கள், சரியா? இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது, நிகர் மாற்று. என்ன பொருள் விளக்கம் சொல்லுங்க. நிகர் மாற்றுனா என்ன? ரெண்டு பேர் மாற்றம்னா என்ன? நிகர் மாற்றம். மேல இருக்கிறத கீழே மாத்துறீங்க. ஒரு பின்னத்தை மேலே தலைகீழ மாற்றுவது. பகுதி எண்ல உள்ளது தொகுதி எண்ணுக்கு போயிடும். தொகுதி எண்ல உள்ளது எங்க வந்துடும்? பகுதி எனக்கு பகுதி எண்ணுக்கு வந்துடும். இப்ப உதாரணத்துக்கு B ன் மேல் A இருக்குது. அப்ப B ன் மேல் A நிகர் மாற்றம் செய்தா எப்படி காணப்படும்? A ன் மேல் B. A பகுதி எண்ணுக்கு வந்துருவாரு, B எங்க போயிடுவாரு? தொகுதி எண்ணுக்கு போயிடுவாரு. இப்ப அதே மாதிரி A ன் மேல் B இருக்குது. இப்ப இத நிகர் மாற்றம் செய்தீங்கன்னா எப்படி வரும்? இப்ப A தொகுதி எண்ணுக்கு போயிடுவாரு, B பகுதி எண்ணுக்கு வந்துருவாரு. அதாவது ரொட்டேட் பண்ணணும். ஒரு பின்னத்தை நீங்க என்ன செய்யணும்? கட்டாயம் ரொட்டேட் பண்ணணும். சரியா? அப்ப தலைகீழ ஆக்குறது. அப்ப பகுதி எண்ல உள்ளவர் தொகுதி எண்ணுக்கு போவாரு, தொகுதி எண்ல உள்ளவர் பகுதி எண்ணுக்கு வருவாரு. இந்த இது ஞாபகத்தில் இருக்கும். இது தரம் 9ல உள்ள விஷயங்கள். ஓகே தானே? இது கிளியர் தானே? சார். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த தொடர்பு எங்க தேவை அப்படின்னா, ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால பிரிக்கும் பொழுது, ஒரு பின்னத்தை இன்னொரு பின்னத்தால பிரிக்கும் பொழுது கட்டாயம் இந்த தொடர்பு எங்களுக்கு தேவை. அது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப பின்னங்களை பெருக்கும் பொழுது இல்ல, பின்னங்களை பிரிக்கும் பொழுது. இப்ப இங்க இப்படி ஒரு பின்னம் காணப்படுது, சரியா? 3ன் மேல் 4 வகுத்தல் 2 காணப்படுது. இப்ப இந்த 3ன் மேல் 4 2ஆல வகுக்கணும். அப்ப இரண்டும் ஒரு பின்னம் தானே? உங்க எல்லாத்துக்கும் தெரியுதானே? இரண்டும் ஒரு பின்னம் தானே? அப்ப இரண்டு பகுதி எண்ல எத்தனை காணப்படுது? 1 காணப்படுது. அப்ப இங்க ஒரு நியதி இருக்குது. யாருக்கு அந்த நியதியை சொல்ல இயலும்? இங்க ஒரு நியதி இருக்குது. இப்படி பிரிக்கும் பொழுது வகுத்தல் வந்து பெருக்கலா மாறணுமா இருந்தா, வகுத்தல் பெருக்கலா இந்த மேல போயிட்டு 2 எங்க வந்துருவாரு? எப்பயுமே வகுத்தலுக்கு பின்னுக்குள்ள தான் இந்த ரூல்ஸ். வகுத்தலுக்கு முன்னுக்குள்ள பின்னத்துக்கு இல்ல. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. வகுத்தலுக்கு பின்னுக்குள்ள பின்னம், வகுத்தலுக்கு முன்னுக்குள்ளது இல்ல.
இது ரூல்ஸ், இது விதிமுறை. சம்டைம் நீங்க முன்னுக்குள்ள மாத்தி போடுவீங்க, அப்படி இயலாது. அப்படி மாத்தி போட்டா ஆன்சர் பிழை. அப்ப இங்க இந்த இரண்டுக்கு கீழே ஒண்ணு இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். ஒன்று இருக்குது, மேக்ஸ்ல அது பயன்படுத்தலாம். அப்ப இந்த வகுத்தல் பெருக்கலா மாறணுமா இருந்தா இந்த ஒன்று மேல போயிட்டு இரண்டு கீழே வந்துடும். அப்ப இப்ப இது இரண்டின் மேல் ஒன்றா மாறிடுச்சு. இப்ப இந்த ரெண்டையும் இந்த நாளையும் பிடிச்சி என்ன செய்யலாம்? வெட்டலாம். அப்ப 4ல 2 எத்தனை முறை? 2 முறை. 2 முறை. ஆகவே 3ன் மேல் 2 ஆன்சர். ஓகேவா? ஓகே சார். சரியா? ஓகே சார். சார் இப்ப ரெண்டாவது பின்னத்தை பாருங்க. இது கலப்பு பின்னத்துல இருக்குது. அப்ப முதலாவது இந்த 2 பின்னத்தை நாங்க என்னவா மாத்தணும்? அப்ப ஒரே 7, 7ஓட 2 கூட்டினா 7 மேல் 9. 7 9. ஓ 2 2, 2ஓட 1 கூட்டினா 2 மேல் 2ன் மேல் 3. இப்ப வகுத்தல் பெருக்கலா மாறும் பொழுது யார் தலைகீழா மாறுவாரு? 3 2ன் மேல் 3, 3ன் மேல் 2ஆ மாறிடும். 2ன் மேல் 3 எத்தனையா மாறிடும்? 3ன் மேல் 7ன் மேல் 9 அப்படியே தான் இருப்பார். இப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம்? பெருக்கலாம். 3ஐயும் இந்த 9ஐ என்ன செய்யலாம்? சுருக்கலாம். அப்ப 9ல 3 எத்தனை முறை? 3 முறை. அப்ப பகுதி எண்ணை பெருக்குவீங்க, தொகுதி எண்ணை பெருக்குவீங்க. அப்ப 7ன் மேல் எவ்வளவு ஆன்சர்? 6. 6. இப்ப கிளியரா இது? சார். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. படிச்ச விஷயங்கள் எல்லாமே வரும் கட்டாயம். வகுத்தல் வந்தா வகுத்தலுக்கு பின்னுக்குள்ள வரதான் நாங்க தலைகீழாக மாற்றலாம். அதாவது வகுத்தல் பெருக்கலா மாறினா மட்டும்தான் அப்படி செய்யணும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. அப்ப இந்த 3 பகுதி எனக்கு வந்துடும். இந்த 2 எங்க போயிடுவாரு? தொகுதி எனக்கு போயிடுவார். இந்த நியதி கிளியரா? இது வகுத்தலுக்கு மட்டும். ஒரே ஒரு கேள்வி விளங்கப்படுத்துறேன். சரி, இப்ப இங்க பாருங்க. 3ன் மேல் 1 வகுத்தல் 7ன் மேல் 3. 3ன் மேல் 1 வகுத்தல் 7ன் மேல் 3. அப்ப அந்த வகுத்தல் பெருக்கலா மாறுனுச்சுன்னா 7 மேல போயிடும், 3 எங்க வந்துடும்? அப்ப இப்ப ஆன்சர் எவ்வளவு? 9ன் மேல் 7. ஏன்னா அங்க சுருக்குறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால எங்களுக்கு சுருக்க முடியாது. அப்போ கிளியரா? இப்ப இந்த 4வது கேள்வியை பாருங்க. 4வது கேள்வி, இந்த வகுத்தல் பெருக்கலா மாறும் பொழுது இந்த 7ன் மேல் 13ன் மேல் 7 7ன் மேல் 13ஆ மாறிடும். ஓகேவா? 13ன் மேல் 5 அப்படியே தான் இருக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்ப இந்த 13ஐ என்ன செஞ்சிடலாம்? சுருக்கிடலாம். ஆன்சர் எவ்வளவு? 7 மேல் 7 இப்ப இது எல்லாருக்கும் கிளியரா? அப்ப வகுத்தல் வந்தா என்ன செய்யும்? இவ்வளவுதான் அடிப்படையான பேசிக் மேக்ஸ். அடிப்படையாக உள்ள ஒரு பேசிக் மேக்ஸ் வந்து இவ்வளவு தான். சரியா? தரம் 6, தரம் 7, தரம் 8, தரம் 9, இந்த விஷயங்கள் அவ்வளோத்தையும் இப்ப நான் விளங்கப்படுத்தினேன். இப்ப என்கிட்ட லிங்க் கட் ஆகும். சரியா? அப்ப அடுத்து இன்னும் கொஞ்ச நேரம் கிளாஸ் இருக்குது. அப்ப உடனே ஜாயின் ஆயிருங்க. இப்ப என்கிட்ட லிங்க் கட் ஆகும், ஜாயின் ஆயிருங்க. இப்ப நான் வந்து தரம் 10ல உள்ள விஷயங்களுக்கு வரப்போறேன். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். சரி.
சரி, தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. இன் இடம்பெறும் கோவைகளுக்குரிய பின்னங்களை சுருக்குதல். இன் இடம்பெறும் கோவைகளுக்குரிய பின்னங்களை சுருக்குதல். பின்னங்கள்ல முதலாவது தலைப்பு. லிங்க் கட் ஆகும். அதே லிங்க மேலே கீழேயும் 2 லெக்லையும் லிங்க் இருக்குது. அதுல ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணாலும் கிளாஸ் உங்களுக்கு ஜாயின் ஆகலாம். சரியா, தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. இந்த பின்னங்கள் பாடத்துல அழகுல இன் இடம்பெறும் கோவைகளுக்குரிய பின்னங்களை சுருக்குதல். யாருக்காவது லிங்க் உள்ளுக்கு வர்றதுல சிக்கல் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சரி, இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொருத்தரா ஜாயிண்ட் ஆகத்தான் உள்ளுக்கு வரலாம், ஒரேடியா வர முடியாது. வளமையா நான் போடுற லிங்க் மாய்க்க இல்லாம இன்னைக்கு அந்த பட்டன் ஒண்ணு அமைக்க விட்டேன். அந்த பட்டன் அமுக்கினாலதான் இன்னைக்குல கொஞ்சம் சிக்கல் ஆயிட்டு. சரி, ஆல்மோஸ்ட் எல்லாரும் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஹசீந்திரா வந்துட்டீங்களா மகள்? அஃப்ரின் வந்துட்டீங்களா? சரி, தலைப்பு போட்டீங்களா? இதுதான் தலைப்பு, இன் இடம்பெறும் கோவைகளை சுருக்குதல். சார், அப்ப இங்க இன் ஈனா என்னன்னா இன் என்பதற்கு மேக்ஸ்ல நாங்க ஒரு ஒரு கணித செய்கையை பயன்படுத்துறோம். எல்லாத்துக்கும் தெரியும் தானே? அப்ப இன் என்பதற்கு என்ன கணித செய்கையை பயன்படுத்துவீங்க? பெருக்கல் கணித செய்கை. ஓகே சார், ஒரு 3 பேர்த்துக்கு இன்னும் உள்ளுக்கு வந்து கொள்ளையெல்லாம் இருக்குது போல நினைக்கிறேன். நானும் அவங்களுக்கு மிச்ச நேரம் கொடுத்து விட்டுருக்கேன். அவங்களுக்கு கவரேஜ் எதுவும் பிரச்சனையோ தெரியல. இப்ப சரியா வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஆள் வந்துட்டாங்க உள்ளுக்காக. ஓகே, சரி. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இன் எந்த இடத்துல காணப்படுதோ அந்த இடத்துல நீங்க என்ன கணித செய்கையை பயன்படுத்தணும்? பெருக்கல் கணித செய்கை. சரியா? ஆகவே அப்ப இங்க 100 ரூபாய் இருக்குது. இதுக்கு அடுத்து நீங்க பெருக்கல் அடையாளத்தை போட்டுட்டு இங்கிட்டு 2ன் மேல் 1 போடுவீங்க. ஓகேவா? அப்ப இந்த 100 என்பது முழு எண். அப்ப இதுக்கு கீழே 1 இருக்குன்னு கருதுனா இங்க இது பகுதி எண்ல, இங்க அந்த 2ன் மேல் 1ல பகுதி எண் 2. அப்ப இதையும் இந்த 100ஐயும் பிடிச்சி நாங்க என்ன செய்யலாம்? சுருக்கலாம். இதுகள் ஞாபகத்துல இருக்கணும் கட்டாயம். இது ஞாபகத்துல இருந்தா தான் இன்னைக்குல மேக்ஸ் செய்யலாம். அப்ப இந்த 2ஐயும் சரியா 50ஐயும் நீங்க சுருக்குனீங்கன்னா 2ஐயும் 50ஐயும் நீங்க சுருக்குனீங்கன்னா 2ல 2 வந்து ஒரு தடவை, 50ல 2 வந்து எத்தனை தடவை? சாரி, 100ல 2 50 தடவை. சரியா? நான் முதல்ல ஆன்சர் சொல்லி போட்டேன். சரி, ஆகவே அப்ப இங்க இப்படித்தான் இதை சுருக்கல் செய்யறது. நிறைய பேத்துக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும். நான் ஏன் இங்க எளிமையா சொல்றேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா என்ன கொஞ்சம் கிளியர் ஆயிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். அப்ப ரூபா 100ன் 2ன் மேல் 1, ரூபா 100ன் 2ன் மேல் 1. அப்ப இந்த இலக்குல இந்த இன் என்பது கணித செய்கையில பெருக்கல். அப்ப எந்த இடத்துல எங்களுக்கு இப்படி இன்ன அழுத்தமா சொல்றாரோ அந்த இடத்துல நாங்க பெருக்கல் அடையாளத்தை போட்டு கணக்கு செய்யலாம். ஓகே ஓகே சார். அப்ப இங்க ஆன்சர் இப்ப ரூபா 50 மகன், 50 மகள். சரியா? ஓகே சார். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்க எனக்கு இல்லாதனால பிரச்சனை இல்லை. இந்த இன் என்பதற்கு இங்கிலீஷ் மீடியத்துல ஆஃப்னு தான் வரும். ஆஃப். அப்போ ஆஃப் வர லெட்டர்ல எல்லாம் அவங்க கட்டாயம் பெருக்கலை பயன்படுத்துவாங்க. அது நல்லா விளங்கிருங்க. அப்ப பொட்மாஸ்
ஒழுங்குமுறையில பி அடைப்பு ஆஃப், அது இன். ஆஃப் என்பது என்னது? தமிழ்ல இன். அப்ப இந்த இன் சவுண்ட் எங்கனைக்குல வருதோ அந்த இடத்துல நாங்க நேரடியா என்னத்தை பயன்படுத்தலாம்? பெருக்கல். பெருக்கலை பயன்படுத்தலாம். மகள், இது கிளியரா எல்லாத்துக்கும்? ஓம் சார். மயன் கிளியர் தானே புதா? ஓ சார். Yes, sir. அப்ப இதை நோட் பண்ணிட்டீங்களா? Oh, sir. சாரி சார். ஓகே, இப்ப இதுக்கு இதை பாருங்க. 20 5 மேல் 1. அப்ப எப்படி வரும்? 20 பெருக்கல் அடையாளம் 5 மேல் 1. அப்ப நேரடியா 5ஐயும் 20ஐயும் என்ன செய்யலாம்? சுருக்கலாம். சுருக்கலாம். அப்ப 20ல் 5 எத்தனை தடவை? 4 4 தடவை. 4 தடவை. ஓகே, சரியா? வாய்ப்பாடும் கட்டாயம் தேவை. ஆகவே அப்ப ஆன்சர் எவ்வளவு? 4. கிளியர் தானே? அப்ப யாரும் யோசிக்க கூடாது இந்த 5ஐயும் இந்த 20ஐயும் எப்படி சேர் வெட்டினாருன்னு சொல்லி. ஏன்னா 20க்கு கீழே எத்தனை காணப்படுது? 1. அப்ப பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் எங்களுக்கு என்ன செய்யலாம்? சுருக்கலாம். சுருக்கலாம். பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் எங்களுக்கு சுருக்கலாம். அதனால தான் இங்க நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? இதை நாங்க சுருக்கி இருக்கோம். அப்ப ஓகே தானே? ஓகே சார். சரியா? சரி, ஓகே. அந்த நாளைக்கெல்லாம் அந்த லிங்க்ல சிக்கல்கள் இருக்காது. சரியா? கொஞ்சம் பேத்துக்கு லிங்க்குள்ள வாரையில எதுவும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க ரெக்கார்டிங்க திரும்ப ஒருக்கா நீங்க போய் பார்க்கலாம். சரியா? நான் இன்னைக்கு நைட்டுக்கு இந்த யூடியூப்ல என்னோட சேனல்ல போட்டுருவேன். சரியா? அப்ப போட்டுவிட்டு உங்களோட குரூப்ல லிங்க்கும் வரும். அப்ப அந்த குரூப்புக்குள்ள நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்கன்னு சொன்னா அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். தயவு செய்து இங்க எனக்கு ஒரு 23 பேர் இருக்கீங்க. நீங்க 23 பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் போட்டுருவேன். கிளாஸ் முடிய ஒரு 1/2 hourல போட்டுருவேன். சரியா? ஓகே சார். சார், அப்ப நீங்க திரும்ப ஒருக்கா நீங்க என்ன செய்யலாம்? அதை பார்க்கலாம். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொஞ்சம் கிடைக்கும். ஆல்ரெடி 2 பாடங்கள் உங்களுக்கு முடிச்சிருக்கிறேன். அந்த 2 பாடத்தையும் கட்டாயம் நான் போடுவேன். சரியா? அப்ப அந்த ஆல்ரெடி 1.5 hour கிளாஸ். அப்ப 3 வீடியோஸ் இருக்கும். வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3 அப்படின்னு விழுகும். அப்ப அதுலயும் நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? அந்த கிளாஸுகள் விடுபட்ட கிளாஸுகளையும் திரும்ப ஒருக்கா நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? பார்த்து கொள்ளலாம். சரி, இப்ப இங்க 20 இன் 5 மேல் 1, அதாவது 20 5 மேல் 1 அப்படிதான் வருது. அப்ப இந்த இன் சவுண்டுக்கு பதிலா பெருக்கலை நாங்க பயன்படுத்தலாம். அப்ப 5 மேல் 1 பங்கத்தான் இவர் கேட்டிருக்காரு. 20ல 5 மேல் 1 பங்கு எவ்வளவு அப்படிங்கறதான் எனக்கு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல 20க்கு கீழே 1 இருக்குன்னு கருதுனீங்கன்னா அப்ப 5ஐயும் 20ஐயும் பிடிச்சி சுருக்கலாம். ரெண்டுமே மடங்குகள். அப்படி பெருக்கி போட்டுட்டும் பிரிக்கலாம். 20ஐயும் 1ஐயும் பெருக்குனீங்கன்னா 20ன் கீழ் 5. அப்ப 20 5ஆல பிரிச்சு விட்டா 4. அப்படியும் எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? எனக்குல ஆன்சரை கொடுக்க முடியும். சரி, இப்ப இத பாருங்க. 3ன் மேல் 1, 2ன் மேல் 1, இடையில இன் இருக்குது. அப்ப இந்த இன்னுக்கு பதிலா என்னத்தை பயன்படுத்துவீங்க? பெருக்கல். அப்ப இங்க சுருக்க முடியாட்டி என்ன செய்யணும்? பெருக்கி போட்டு விட்டுறோம். அப்ப தொகுதி எண்ணையும் நேரடியா பெருக்குவீங்க, பகுதி எண்ணையும் நேரடியா பெருக்குவீங்க. அப்ப இங்க ஆன்சர் எவ்வளவு? 6ல் 1. 6ல் 1. அப்ப கிளியரா இது? சார். அப்ப நல்லா ஞாபகம். இப்ப நான் இங்கனைக்குள்ள உங்களுக்கு படிச்சு தாரது இன் வந்தா என்ன செய்யணும் அதுதான் என்ன சொல்லி தந்துகிட்டு இருக்கேன். மத்தபடி நாங்க பாத்துட்டோம். சொல்லுங்க மகள். பெருக்கணும். அவ்வளவுதான் இணைக்கல. அப்ப அந்த இன் கணித செய்கை எந்த இடத்துல எல்லாம் வருதோ அந்த இடத்துல நீங்க பெருக்கல் கணித செய்கையை பயன்படுத்த வேண்டும். அப்ப இன் என்பது பெருக்கல் அப்படிங்கறத விளக்கணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். இப்ப இங்க பாத்துக்கொள்ளுங்க. இப்ப அந்த 2ன் மேல் 3ன் மேல் 1ஐயும் 2ன் மேல் 1ஐயும் ஏன் பெருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம். சரியா? எங்ககிட்ட முழுமையான ஒரு செவ்வகம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. இந்த முழுமையான செவ்வகம் 3ல் 1 அப்படின்னா
அது சமனான 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதுல ஒரு பகுதி நிரந்திட்டப்பட்டிருக்கும். அதனால தான் 3ல் 1 அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஓகே சார். அப்ப அதே மாதிரி சரியா, இப்ப இந்த 3ல் 1ல அரைவாசி எவ்வளவு அப்படிங்கறத கேள்வி. இந்த 3ன் மேல் 1ங்கிற பின்னத்துல அரை பங்கு எவ்வளவு அப்படிங்கறத இங்க கேள்வி. அப்ப இந்த 3ல் 1ங்கிறத நாங்க அரைவாசி ஆக்கணுமா இருந்தா இது அவலத்தையும் நாங்க அரைவாசி ஆக்கணும். ஏன்னா முழுமையான செவ்வகம் முதல்ல எங்கிட்ட இருக்குதே, முழுமையான செவ்வகம் எங்கிட்ட முதல்ல இருக்குது. அதை 3ஆ பிரிச்சு ஒரு பங்கு தான் எங்களுக்கு தந்திருக்கான் 3ன் மேல் 1. அப்ப பகுதி எண்ணத்தான் நீங்க எப்பயுமே பார்க்கணும், தொகுதி என்ன இல்ல, பகுதி என்ன. அப்ப பகுதி எண்ணில் இங்க 3 இருக்குது. அப்ப இந்த 3 பகுதிகள், இந்த 3 பகுதிகளையும் நீங்க அரைவாசி ஆக்குனீங்கன்னா அப்ப மொத்தமா எங்களுக்கு எத்தனை பங்கு இங்க கிடைக்கும்? மொத்தமா இங்க எங்களுக்கு எத்தனை பகுதிகள் கிடைக்கும்? 6 பகுதிகள். அந்த 6 பகுதியில 2ன் மேல் 1ன்னு தானே தந்திருக்கான். அப்ப நாங்க ஒரு பகுதியை மட்டும் நிரந்திட்டு பார்ப்போம். அதனாலதான் எங்களுக்கு 6ல் மேல் 1 ஆன்சர். நல்லா விலையை கொள்ளுங்க. அப்ப 3ல் மேல் 1னா 3 பகுதிகளை, அதாவது ஒரு முழுமையான செவ்வகத்தை 3 பகுதிகளாக பிரிச்சு அதுல ஒரு பகுதியை மட்டும் நிரந்திட்டுனா அது 3ல் மேல் 1. இது எளிமையான விஷயம், எல்லாத்துக்கும் தெரியும். எப்படி 3ல் மேல் 1 வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுவீங்க. ஒரு வட்டம் இருந்திருந்தா, ஒரு செவ்வகம் இருந்திருந்தா, ஒரு முக்கோணம் இருந்திருந்தா, எப்பயுமே பிள்ளைகள் பின்னங்கள் கணக்கு சேர்க்கல செவ்வகத்தை மட்டும் பயன்படுத்துறது ஈஸி. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. செவ்வகத்தை பயன்படுத்துவது இலகுவானது. சொல்லித்தரக்கில விலையும் கொள்ளுங்க சரியா. ஏன்னா ஒரு பின்னத்தை படம் போட்டு செய்யறதுக்கும் நான் விளங்கப்படுத்தேன் பிறகு சரியா. ஒரு பெரிய ஒரு கணக்கை படம் போட்டு செய்யறதுக்கும் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். அதனாலதான் இங்க இதை சொல்லித்தாரேன், நல்லா ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே முழுமையான ஒரு செவ்வகமாயிருந்தா அது சமனான 3 பகுதிகளாக பிரிச்சு 1 நிரந்திட்டுனா 3ன் மேல் 1. இப்ப அந்த ஒரு பகுதியை தான் நாங்க யோசிக்கணும். அந்த ஒரு பகுதியில அரை மடங்கு எவ்வளவு? அப்ப அந்த ஒரு பகுதியை நீங்க 2ஆ பிரிச்சீங்கன்னா அதுல 1 தான் 2ன் மேல் 1. அப்ப அதுல 1 இங்க 2ன் மேல் 1 இருந்தா அப்ப இங்க மொத்தம் எத்தனை? 3 பகுதிகள் இருக்குது. அப்ப எல்லாத்தையும் 2 2ஆ பிரிக்கணும். அப்ப எல்லாத்தையும் 2 2ஆ பிரிச்சா 1ல 2, அடுத்ததுல 2, அடுத்ததுல 2, அப்ப மொத்தம் 6. ஆகவே 6ல் 1 ஆன்சர். அப்ப முதல்ல நாங்க 3ன் மேல் 1 இன் 2ன் மேல் 1. அப்ப இன்னுக்கு பல பெருக்கல் போட்டோம் தானே. அப்ப பகுதி எண்ணையும் பெருக்குறீங்க, தொகுதி எண்ணையும் பெருக்குறீங்க. அதே தான் இங்க. அவ ஒரு படம் போட்டு செய்தா எப்படி வரும் அப்படிங்கிறத இங்க விளக்கம் தந்தேன். அதாவது 3ன் மேல் 1ங்கிற பின்னத்தின் அரைவாசி. அப்ப ஒரு செவ்வகத்தை 3ஆ பிரிச்சு அதுல ஒரு பகுதி, அந்த ஒரு பகுதியை 2ஆ பிரிக்கும். அப்ப அந்த ஒரு பகுதியை நீங்க 2ஆ பிரிச்சீங்கன்னா அது ஒரே லைன்ல கோடு அடிச்சா மொத்தம் 6 துண்டு கிடைக்கும். அந்த 6 துண்டுல ஒரு துண்டு தான் ஆன்சர். ஆகவே 6ல் 1. சரியா? ஓகே சார். இப்ப இதே இன்னொன்னு போர்ட்ல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதே இன்னொன்னு போர்ட்ல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. அப்ப கொஞ்சம் இன்னும் கிளியரா வந்துடும் உங்களுக்கு. சார் இப்ப இங்க இப்படி பாருங்க. 4ல் மேல் 3 பிள்ளைகள், 4ல் மேல் 3. இந்த 4ல் மேல் 3ல சரியா 2ன் மேல், அதாவது இன் நீங்க நினைக்கல, இன் இந்த 4ல் மேல் 3ல 2ன் மேல் 1 எவ்வளவு அப்படிங்கறதுதான் கேள்வி. அதாவது ஒரு முழுமையான ஒரு செவ்வகம் இருக்குது. இந்த செவ்வகத்தை நீங்க 4ஆ உடைக்கணும். எத்தனையா உடைக்கணும்? 4ஆ உடைக்கணும். அப்ப 4ல ஒரு பகுதி தான் சரியா 3. 4ல 3 பகுதி. இப்பதான் இது 4ல் மேல் 3. ஓகேவா? சரியா சொல்லுங்க. இப்ப இது 4ல் மேல் 3. இப்படிதானே 4ல் மேல் 3 எங்களுக்கு வந்திருக்கும். இப்ப இந்த படத்தை திரும்ப ரிப்பீட் பண்ணேன்னு சொன்னா, இதே படத்தை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணா எங்களுக்கு இப்படித்தான் வரப்போகுது, இப்படித்தான் இருக்க போகுது. இப்ப இதை நான் அரைவாசி ஆக்க போறேன். அப்ப அரைவாசி ஆக்குனா இந்த கீழே உள்ள எல்லாம் என்ன செய்ய இப்ப வாரா, இப்ப மேல உள்ளது மட்டும்தான் வரும். அப்ப இப்ப மொத்தம் இது எத்தனை பகுதி?
மொத்தம் இதுல எத்தனை துண்டு இருக்குது? 8. 8 துண்டு இருக்குது. 8. அப்ப 8 துண்டை அரைவாசி ஆக்குனா அப்ப இங்க எத்தனைன்னு சொல்லியிருக்கோம் ஆன்சர்? 18 மேல் 3. இப்ப இங்க நிக்கல பெருக்கல் பயன்படுத்தி பாருங்க. 8 மேல் 3 வருதா இல்லையான்னு பாருங்க. 4ஐயும் 2ஐயும் பெருக்குவீங்க 8, மேல 3ஐயும் 1ஐயும் பெருக்குவீங்க 3. ஓகேவா? ஓகே சார். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளணும். இந்த படம் போட்டு செய்யக்கூடிய வேலை ஒன்று வரும் பொழுது முதலாவது முழுமையான ஒரு செவ்வகத்தை எத்தனை பகுதிகளா இங்க பிரிச்சிருக்காரு அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டு அதை நீங்க இங்க அடுத்த பின்னத்தை பார்த்து தான் இதை பிரிச்சு விடணும். அப்ப அடுத்த பின்னம் இங்க 2ன் மேல் 1 இருக்கனால இங்க 2ன் மேல் 1ஆல பிரிச்சிருக்கேன். இதே இப்படி வந்திருந்தா 4ன் மேல் 3 சரியா, இந்த பக்கம் இன் போட்டிருக்காரு 3ன் மேல் 1 அப்படின்னு வந்திருந்தா இப்ப இதை எத்தனை பகுதியா நான் பிரிச்சிருப்பேன்? 3 பகுதியா பிரிச்சிருப்பேன். அப்ப இது 3 பகுதியா பிரிச்சிருந்தா இங்க 8ன் மேல் வராது, 12ன் மேல் தான் வந்திருக்கும். எப்படி வந்திருக்கும்? 12ன் மேல் தான் வந்திருக்கும். அப்ப அதை நீங்க விளங்கிக்கிறோம். அதாவது இந்த பின்னுக்கு வர பின்னத்தை வச்சுக்கிட்டு தான் நாங்க இதை பிரிக்கிறது. அப்ப இங்க நான் 3ன் மேல் வந்திருந்தா இதுக்குள்ள இன்னொரு பகுதியை இப்படி ஏற்படுத்தியிருப்பேன். இப்படி ஏற்படுத்தியிருந்தா இங்க இப்ப மொத்தம் எத்தனை வந்திருக்கும்? 12 துண்டுகள் வந்திருக்கும். ஆகவே 12ன் மேல் ஆன்சர் வரும். சரியா? ஓகே சார். அது கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நான் அங்க கணக்கு விளங்கப்படுத்தீங்களா, அதை கொஞ்சம் நான் கிளியரா உங்களுக்கு சொல்லி தருவேன். சரியா? அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. அதை இங்க கொஞ்சம் இந்த அடிப்படை இங்க சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்க அதை நான் சொல்லி தந்தது. சரி, ஓகே தானே? இப்ப ஓகே சார். சார் இப்ப இங்க பாருங்க, 3ன் மேல் 2 இன் 2ன் மேல் 1 இன் பெருமானத்தை காண்க. அப்ப இந்த இன் சவுண்டுக்காக என்ன பயன்படுத்தணும்? பெருக்கல். அப்ப இங்க 3ன் மேல் 2 அந்த பக்கம் 2ன் மேல் 1. அப்ப என்ன செய்யலாம்? இப்ப இங்க சுருக்கலாம். மடங்குகள் இருந்தா முதலாவது என்ன செஞ்சு போட்டுறணும்? சுருக்கிறோம். அப்ப 2ஐயும் சுருக்குனீங்கன்னா ஒரு தடவை. ஆகவே ஆன்சர் எவ்வளவு? 3ன் மேல் 1. 3ன் மேல் 1. இதுல யாருக்காவது சிக்கல்கள் இருக்கா? இல்ல சார். நோட் பண்ணி கொடுங்க பாப்போம். சரி, பேலன்ஸ் அடுத்த கிளாஸ்ல பாப்போமா? கிளாஸ் முடிப்போமா? ஓகே சார். குட் நைட். ஓகே சார். சரி. ஓகே சார்.